இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய திரு செல்வப்பிறந்தகை இருக்கிறார். அவரும் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு? சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் அப்படி ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற? இல்ல இது திராவிட மாடல் ஆட்சி. திரு ஈவி.கே. சிலங்கன் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. நான் அதுல ஒரு சரி, எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது காமராஜர் சொன்னது சரிதானே? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவர் நீங்க வந்து எங்க நடந்தான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரக்கான முயற்சி பண்ணணும் சொல்லி உங்க தொண்டர்கள் எல்லாம் நீங்க போய் பேசுறீங்க. அப்பதான் திரு இளங்கோ வந்து இல்ல நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான். காங்கிரஸ் பெரிய கதை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எல்லா சுதந்திரமும் உள்ள கட்சி. இது கருத்து சுதந்திரம் வேற, கருத்து வேறுபாடு வேற இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப காமராஜர் ஆட்சியா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடிடுவோம். அதுக்கு விடையே எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி ஏற்படுகிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி. அப்ப இங்க நல்லாட்சி நடக்குது. நல்லாட்சி நடந்தா மக்கள் நல்லாட்சினாங்களோ காமராஜர் ஆட்சி தான். இல்ல இது நல்லாட்சி. இது கடலன தானே? 3 ஆண்டுகள் நல்லாட்சி அறிக்கை வச்சுதானே 40க்கு 40 வெற்றி கொடுக்குறாங்க. அப்ப 3 முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து அவருக்கான ஒரு சர்டிபிகேட். நாடு முழுக்க அவர் வந்து நல்லா செயல்படுறாருன்னு நம்பி தானே மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது நீங்க இல்லையா 3வது முறை கொடுக்கலையே? அவரே 3 முறை 3 ரவுண்ட்ல பின்னோக்கி தானே போயிருக்காரு. இதெல்லாம் சரியா இருக்கா உங்களுக்கு? இல்ல இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நீங்க அவருடைய வெற்றியே 2 ஆட்சிகள் 2014, 19 நீங்க அப்படி சொல்லும் போது 24 அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இது வந்து மோடியோடைய ஆட்சி இல்ல, இது கூட்டணி ஆட்சி. அத நீங்க சொல்லலாமா? நான் தான் சொல்றேன். காலம் பூரா கூட்டணி ஆட்சியிலே இருந்தவங்க, கூட்டணி தவிர வழியே இல்ல. கூட்டணி ஆட்சி தான் நாங்க ஒருபோதும். நீங்க ஒரு நாள் மெஜாரிட்டி கிடையாது. நாங்க ஒரு நாள் மெஜாரிட்டி இல்ல. 1 மெஜாரிட்டி கிடையாது. யூபிஏ 2 மெஜாரிட்டி கிடையாது. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு விஷயம் தான், நல்லாட்சி என்பது எல்லா மக்களுக்குமான ஆட்சி தான் நல்லாட்சி. தமிழ்நாட்டுல வந்து நல்லா தமிழ்நாட்டுல மாண்பு முதலமைச்சர், நான் இந்த சாராருக்கு தான் முதலமைச்சர், இவர்கள் தான் வாழ முடியும், இவர்கள் வாழ முடியாது என்ன சொல்லியிருக்காரா? இல்ல. ஆனா பார்த்திருக்காரு. நடப்பது மைனாரிட்டி ஆட்சி தானே. நடப்பது மைனாரிட்டி மக்களின் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு. சபாநாயகர் திரு அப்பாவு சொல்லியிருக்கிறாரு. இது உங்கள் ஆட்சி, உங்களுக்காக அமைந்த ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னடா சிரிக்கிற? பாயமுடா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2006 to 2011 இதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலை அப்படி அதை சொல்றேன். அது வந்து மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. சிறுபான்மை மக்கள் எந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசால் ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி. பேசுறது உண்மைதான். அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து இந்துக்களுக்கான ஆட்சி நீங்க எதுவுமே சொன்னது இல்லை. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. நீங்க இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா இல்லையா? உங்களுடைய கோட்பாடு இந்துத்துவா தானே, அதுல சமரசமாக. நான் வந்து சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அது வந்து இப்ப பெருந்தன்மைன்னு பாப்பீங்க. இந்துத்துவ ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு, அது வந்து உள்நோக்குன்னு சொல்லுவீங்க. அது லாஜிக்கலா இருக்கா? நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திக்கிட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குல தொங்கப்பட்டிருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாத்தீங்களா, சங்கர சுப்புன்னு ஒரு வழக்கறிஞர்
இன்னைக்கு அவருடைய மகனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. சிபிஐ வரைக்கும் போச்சு, எல்லாமே போச்சு. சிபிஐ வந்து கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல வழக்குகளை சொல்லலாம். இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எஃபிஷியன்சியான்னு கேக்குறேன். அதான் நல்லாட்சின்னு சொன்னா அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்ட் சொல்லுவீங்களா? இல்ல நீங்க சொல்லுவீங்களா? இல்ல சார், ஏடிஎம் ஆட்சி எஃபிஷியன்ட் ஆட்சி நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப டிஎம் ஆட்சி என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இது ரெண்டு தான். இல்ல, என்னுடைய வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நல்ல ஆட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? ஜெயக்குமார் தனசிங்க கொன்னவங்களும் வேங்கை வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டி தானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, யார் பேர் சொல்லுங்க. அது எனக்கு யாரோ சொல்லுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நடமாடலையா இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடாது, அவங்க வந்து செய்யாம நடந்துருச்சா? இது வந்து எப்படி நடந்துச்சு? யாரோ மனிதர்கள் தானே செஞ்சிருக்காங்க. நிரபராதி அந்த காலத்துல பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சில தடுமாற்றங்கள் காவல்துறைக்கு இருக்கதான் செய்யுது. இல்ல, போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க அண்ட் வந்து பாண்டே வந்து உங்களுக்கு துப்பு கொடுக்கணும், எனக்கு புரியவே இல்லை. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க நடமாடிட்டு இருக்காங்க. நடமாடலன்னு சொல்லுங்க. அப்படி யாருமே இல்லன்னு சொல்லிருங்க. தனசிங் அவரா இறந்துட்டாரு, யாருமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அழுதுக்கு இருக்க நீ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகள்ல போதைப் பொருள் நீங்க பார்த்திருப்பீங்க. பட்டப்பகலில் கஞ்சா போதையை சுற்றித் திரியும் இளைஞர்கள் 17 வயதுக்குட்பட்ட 4 சிறுவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான். போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. அது எந்த பயனும் இல்ல. அப்ப எல்லாம் பீலாவா? அடங்கோயல இவள என்ன ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர? நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த போதை பொருள் எங்க இருந்து வருது? நீ குஜராத்ல இருந்து வருது, அதானிட்ட இருந்து வரலாம், திரும்பி சொல்லிடுறாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. நான் சொல்லல. நீங்க நிறைய எங்க இருந்து வருது? இது எங்க இருந்து வருதுன்னு சார், பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வந்து வச்சுக்கலாமே என் ஊர்ல. பக்கத்துல வந்து பாலியல் வன்முறை நடக்குது, அப்ப நான் என் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. முடியாதா? இல்ல, கூட்டாட்சி தத்துவம்னா சார், சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்கு சார், கூட்டாட்சியில இல்ல. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதை பொருள் நடக்குது, அது நான் பொறுப்பு. அதுக்கு நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஆனா இதை ஊக்குவித்து மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லை பாதுகாப்பு படை, கோஸ்ட் கார்டு இருக்கு, நேவி இருக்கு. நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் இருக்குது, இதே கடலோர காவல் படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? இவ்வளவு நடக்குது, போலீஸ் என்ன பண்ணுது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முக அமால் டுமால்